இந்த முருகக் கடவுளுக்கும் 6 அப்படிங்கிற எண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேரே ஆறுமுகன் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம். ஆறுமுகம் கொண்ட முருகனை தான் நம்ம ஆறுமுகன் அப்படின்னு அழைக்கிறோம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் விழுந்து அவை 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக 6 கார்த்திகை பெண்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த 6 கார்த்திகை பெண்களும் அந்த குழந்தைகளை பாலாட்டி சீரூட்டி வளர்த்தார்கள். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து 6 பேரையும் அணைத்த பொழுது அந்த 6 பேரும் ஒரு குழந்தையாக மாறி 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் மிக அழகாக முருகக் கடவுளாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 அப்படிங்கிறது அந்த அறுகோண ஷட்கோண கோலத்திலையும் 6 முகங்கள் தான் நமக்கு வரும். அவருடைய மூல மந்திரம் சரஹண பவ அப்படிங்கிறதும் 6 எழுத்து.